போதுமே 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 எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமி சமணி நாடிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் அவன் மாமி சமணி நாடிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று கைவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று கைவிட்டாலும் இயேசு போதுமே எந்த சூழ்நிலையிலும் இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் அபிஷேகம் அபிஷேகம் மோற்றுவே மனம் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் மோற்றுவே மனம் கொண்டு உமக்காக எழும்பிட உச்சிடுமே திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. போன அந்த இதில் ஜபத்தில் வரும்போது என்னுடைய பையனுக்கு வேலைக்காக நான் வந்து ரொம்ப போராடி ஜெபம் பண்ணேன். இப்போ எப்படியாவது வேலைக்கு கொடுத்துட்டு சப்பாடு சொல்லி எனக்காக போராடி ஜெபம் பண்ணேன். முடிச்சு ஜெபம் முடிச்சு 2வது நாளில் அவனுக்கு வந்து இன்டர்வியூவில் நீங்கள் இது பண்ணுங்க, இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த 1ஆந்தேதியிலேருந்து ஜூன் 1ஆந்தேதியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இந்த கர்த்தருக்கு கோடி நன்றி. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஷூட்டிங் ப்ரேயர் அப்படிங்கிறது நான் கூட இது பண்ணலை, ஆனால் கண்டிப்பாக ஏசப்பட்டு அதிசயம் செஞ்சுருக்காங்க. கர்த்தரோட நாமத்தை சொல்கிறோம். அப்படியே ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மறுபடி இந்த ஓட்டப்படாரம் ஜிஹெச்சில் போய் தையல் போட்டு அங்கேருந்து 108 வந்து பெரியாஸ்பத்திரியில் போய் எக்ஸ்ரே எடுத்து விடிய அவனை பாதுகாக்கவே முடியல. அவனை அங்கே போகிறேன் நான், எனக்கு மெண்டல் பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னைய விடுங்கன்னு ரொம்ப படுத்தி எடுத்துட்டான். அந்த எக்ஸ்ரே எடுத்து அந்த காமிச்சு டாக்டர்கிட்ட காமிச்ச பிறகு தான் சரி ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏசப்பாவுக்கு ஜீவனோடு அவனை கொண்டு வந்ததுக்கு உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா அவன் எங்கே போனாலும் வந்தாலும் அவன் கூட இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா. கூடிய சீக்கிரம் அவனை தொடுங்க ஏசப்பா. ஏசப்பா அதுதான் என்னுடைய முழு வாஞ்சைப்பா. நாங்கள் குடும்பமாக உண்மை ஆராதிக்க வரணும் தகப்பனே. கர்த்தருக்கு கோடி நன்றி, ஜீவனோடு வைத்ததுக்கு நன்றி தகப்பனே. சோதரப்பா. ஆமீன் ஆமீன் ஆமீன். சோதரம் சோதரம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சோதரம் 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 ஆமீன். அடுத்தபடியாக திருமண நாள் 31 வருடம் முடிஞ்சு 32வது வருடம் தொடங்குது. 95 கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடியும் போது ஆர்சி வரப்படி தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரியான ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. நான் நினச்சிட்டு இருந்தது அதுதான் எங்களுடைய தாய் திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர் அறியும்படியான அவரை அறிவதற்காக பல உபத்திரவத்தின் பாதையில் போனேன். அந்த உபத்திரவத்தின் பாதையில் கர்த்தரை அறிந்து கொண்டேன், அவரை ருசித்து பார்த்தேன்.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொன்னது போல ஒவ்வொரு நிமிடமும் ருசிக்க கிருபை தந்தார். மேலான ரட்சிப்பை கொடுத்தார். நான் சாட்சி சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும், அதான் நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். மேலான ரட்சிப்பை கொடுத்தாங்க. அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடைச்சதெல்லாம் பெரிதான கிருபை. எங்கே போகணும் என்ன செய்யணும்னு தெரியாது தவித்து கொண்டு இருந்தேன். 2 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு குடிகார கணவனோடு எதிர்காலமே இல்லாமல் ஒரு இருட்டு அறையில் இருளில் இருந்த மாதிரி இருந்தேன். அப்போ தான் அந்த வேத வசனத்தின்படி வசனம்தான் என்னுடைய காலுக்கு தீபமாக இருந்துச்சு. வசனத்தின் மூலமாக அநேக காரியங்கள் என்கிட்ட பேசினாங்க. அந்த பேசின காரியத்தை நான் உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்க எனக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. செவி தின உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு அந்த செவியில எனக்கு அந்த இது ஏறி என்னுடைய இருதயத்துக்கு அந்த வசனம் வந்துச்சு. நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் கீழ்ப்படிஞ்சேன் கர்த்தருக்கு. நன்னால போல கீழ்ப்படிஞ்சு என்னால் முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு நேரம் செலவழித்தேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்தில் இருப்பேன். ஒரு ஜெபத்தை கூட விட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது கர்த்தர், அதுக்கடுத்து தான் மீதி எல்லாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒரு பக்கம் கர்த்தர், ஒரு பக்கம் குடும்பமோ பல கோடியோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதிக்கு வந்தேன். வழியில் எல்லாம் எதுல எல்லாம் பச்சா இருந்தணும். நகைகள் எல்லாம் ரொம்ப பற்று, ரொம்ப ஆசை. நான் அப்படி போடுவேன். அதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஒரு காரியங்கள்ல வசனத்துல பேசி பேசி ஒவ்வொன்றுலையும் என்னை புடமிட்டு கொண்டு வந்தேன். நான் இந்த சிப்புக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சதே முதலாவது இப்படியெல்லாம் நம்மளை கொண்டு போய் வெளியே சலையை கட்டி எல்லாத்தையும் கலட்டி விட்டுருவாங்கங்கிற பயத்துல தான். ஆனா கர்த்தர் என்ன அப்படியெல்லாம் கொண்டு வரல. நான் அவர் பேசினதுல நான் அப்படியே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒரு குயவன் கையில உள்ள களிமண்ணை போல ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் ஒரு சிறு காரியமா உலக காரியத்தை விட ஆவிக்குரிய காரியம் பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாங்க. எது எனக்கு முடியாது அப்படின்னு நினைப்பனோ அதை அவர் என் கூட இருந்து முடிச்சு திரும்பி பார்த்து பாரு நீ முடிச்சிட்டேன்னு காண்பிப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய மலைப்பா இருக்கும். தாய் கிடையாது, தகப்பனுடைய ஆதரவு கிடையாது, சொந்த பந்தங்களுடைய ஆதரவு கிடையாது. ஏன்னா அவ்வளோ பணம் கிடையாது இந்த காலங்களில். சொந்த பந்தமோ யாரோ கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க, நம்மளுடைய சொந்தம் வேணும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். இப்படிப்பட்ட உலகம் அந்த உலகம். அதை நான் என்னுடைய 31 வருஷம் அந்த திருமண வாழ்க்கையில நான் கண்டுக்கிட்டேன். அந்த நாட்களில் கர்த்தர் தான் எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஒரு வசனம் சொன்னாங்க, அதிசய கிருபை. அன்னைக்கு நான் நினைச்சேன் அந்த அதிசய கிருபை என் கூட இருந்திருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து அந்த அதிசய கிருபை தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் நடத்திருக்கேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் நினைச்சு பார்த்தேன். அவருடைய கிருபை இல்லைன்னா நான் என்னைக்கோ நிர்மூலமாக்கியிருப்பேன், நிர்மூலமாக்கப்பட்டிருப்பேன், நரகத்துக்கு போயிருப்பேன், குழியில போயிருப்பேன். நான் ஜீவனோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எத்தனையோ முறை நான் என் பிள்ளைங்களையும் கொண்டுட்டு நானும் சாவணும் முடிவெடுத்திருக்கேன், தற்கொலை பண்ண முடிவெடுத்திருக்கேன். இவரை மட்டும் எதுக்கு விட்டுட்டு நம்ம போகணும், கேஸ் ஓப்பன் பண்ணி மொத்தமாக போயிடுவோம், இன்னொரு பண்ணையும் சேர்த்தா இது பண்ண அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் உலகத்தில் இருக்கும்போது நினச்சிருக்கேன். என்னுடைய சாட்சி சொல்லணும்னா நிறைய காரியம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்துல எல்லாம் எப்படியோ என்னை பாதுகாத்திருக்காரு. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு எழுப்புதலாக வாழும்படியாக எங்க குடும்பம் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் மூலமாகவும் ஊழியத்துக்கு போறதுக்கு நான் நான் ரட்சிக்கப்பட்டனால நான் நினைச்சது அதுதான். நாங்களும் ஊழியம் செய்யணும், வருகிற பிள்ளைகளுக்கும் எல்லாருமே ஊழியம் செய்யணும், ஊழியத்துல இருக்கணும். கடைசி வரைக்கும் எசப்பாக்காக வாழ்ந்துட்டு அவருக்கு அழைக்கும் போது அவரோட கூட போயிருந்தது. வருகையும் அது மரணமும், அது நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு. போன வருடம் இந்த நேரத்துல ரொம்ப ஒரு பெரிய துக்கம். மே மாசம் சொல்லப்போனால் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எழில் மகள் மீட்டிங்ல, இனிமேல் கல்யாண நாளே நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல சேலை கூட நான் போன தடவை கட்டலை. நான் ரொம்ப துக்கத்தின் பதிலாக உட்காந்துருந்தேன். அப்போ தான் நான் அந்த இப்போ நம்ம ஷூட்டிங் ப்ரேயர்ல நான் முதல்ல எப்பவுமே எனக்கு நான் ஊழியத்தை பத்தியும் சபையை பத்தியும் சபையில உள்ள ஜனங்களை குறிச்சும் இப்படிதான் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உலக காரியமா கேட்டது, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், என் 2வது மகளுக்கும் திருமணம் ஆகணும். அது உலக வேலை செய்யற பையன் எனக்கு வேண்டாம், மூத்த மருமகனை போல ஊழியம் செய்யறவங்க தான் வேணும்
அநேகர் வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வாஞ்சையில் ஊழியம் சிறப்பு என்ன வேணும் அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தரணும் ஏசப்பா. ஷூட்டிங் ப்ரே ஒரு ப்ரேயரில் உலக என் பிள்ளைக்காக என் குடும்பத்துக்காக நான் கேட்டது அந்த ஒரு காரியம்தான். ஜூன் ஜூலை நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். அக்டோபரில் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, பிப்ரவரியில் திருமணம் ஆச்சு. அந்த திருமண காரியத்தை நான் அன்னைக்கு நினைச்சேன். அந்த அதிசய கிருபைங்கும் போது ஒரு பைசா கிடையாது. நாங்கள் ரொம்ப ஏழை ஊழியக்காரங்க. சொல்லப்போனால் 4 குடும்பமும் என்னவோ தான் வருது நீங்கள் பார்ப்போம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதை குறிச்செல்லாம் ஒரு கவலை இல்லை. நம்ம கர்த்தரோடு இருந்தோம்னா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மலையை போல தெரியுது கூட பனியை போல மாற்றுவார். ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல உருவாக்கி தருவார். மக கல்யாணம் அப்படிதான் நடந்துச்சு, அற்புதமா நடந்துச்சு. நாங்க சிம்பிளா எப்படியெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சோமோ அதை ஆண்டவர் நீ என்ன நினைக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பெருசு பெருசா அவர் நடத்தின விதம் இன்னைக்கு நினைச்சாலும் அந்த அதிசய கிருபை நினைச்சாலும் என் தேவனுக்கு கொடி நன்றி. இன்னைக்கு 31 வருஷம் நாங்கள் வாழ்றது அவருடைய கிருபை மட்டும்தான். எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில அழிந்து போக ஒரு நாள் விடலை. அதுல இருந்து ஜெயம் எடுக்கத்தான் வச்சாங்க. இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாங்க உங்க மத்தியிலங்கிறது. இது கத்தடி இதான கிருபை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இப்படி நடத்தின தேவன் கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யணும், ஊழியத்திலே இருக்கணும். இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நான் மாறணும், இன்னும் சாட்சியா வாழணும். என் பிள்ளைங்களும் கத்தருக்குள்ள வளர்ந்து பெருகணும். பிள்ளைகளின் பிள்ளைகளும் கத்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கத்தருக்குள்ள வளர்ந்து பெருக. எங்க கூட இணைந்து விசுவாச பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களும் அந்த வருகை குறிச்சி அவங்க எண்ணங்கள் எல்லாம் இருக்கு, அவங்க சிந்தைகள்லாம் இருக்கு. நாங்க ஒரு 3 வேளை ஜெபம் பண்றோம் சகோதரிகளா இணைந்து. பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தைகள் அப்படியே இருக்கும். என்ன காரியத்துக்காக ஜெபிக்கமோ பெரிதான கிருபை அந்த காரியத்தை கத்தர் நிறைவேற்றி கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மன ஆவியுள்ள சகோதரிகளை எங்களுக்கு இணைத்து வச்சிருக்கிறாங்க. விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் அப்படித்தான். தகப்பன்னு சொல்லி அதட்டி திட்டுனா கூட மறு நிமிஷம் அப்பாடு ஓடி வர்ற பிள்ளைகளை வந்து கத்திரிங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது கத்தடி பெரிதான கிருபை மட்டும்தான், ஒண்ணுமே இல்லை. நான் வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பாவிதான். நான் இன்னைக்கும் கோவப்படுறேன். நான் ஏதாவது பேசிடுவேன், பதறி பேசிடுவேன், அப்புறம் மன்னிப்பு கேட்பேன். ஏசப்பட்ட மனுஷன் தான், பலவீனம் தான். அந்த ஆவியனை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கொண்டு போறதுக்கு கொடி நன்றி. தொடர்ந்து கத்தருக்குள்ள இருந்து அவர் வரும்போது அவரோடு கூட காணப்பட கத்த கிருபைன்னு விசுவாசங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சியில கர்த்தருடைய நாமமே மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை கையை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐயாவே கர்த்தர் நல்லவர், நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். அம்மா பாஸ்டர்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு எங்களுக்கு 31 ஆண்டு முடிந்து 32வது வருஷம். ஸோ கர்த்தர் நல்லவர். மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கார். ஆமாம், ஸ்தோத்திரம். கிருபையாக இன்னைக்கே என் மூத்த மகளுக்கு என்னது கல்யாணம். இன்னைக்கு அவளுக்கு நான் அப்படிதான் நினைச்சு 2 பிள்ளைங்க அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தேன். இவளுக்கும் மே 12 தான் நினைச்சேன். அஜித் கதறிட்டாரு. மே 12 இன்னும் எவ்வளவு கிடைக்கும். இன்னைக்கு தான் அவங்களுக்கு கல்யாணமாக இருந்திருக்கும். ஆமாம், நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம். கதறிட்டாங்க அவங்க. வேண்டாம், பிப்ரவரியில் வச்சுருங்க, நீ வேண்டாம், ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நாங்கள் அதான் வச்சுருப்போம், மே 12 தான் வச்சுருப்போம். அப்படி ஒரு ஆசை எனக்கு. ஸோ கர்த்தர் நல்லவர். மட்டும் நடத்தின எபினேசர். நான் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பேன். என்னுடைய தனிமை ஜபத்தில், குடும்ப ஜபத்தில். என் பிள்ளைகளுக்கும் தெரியும். நான் சில நேரத்தில் டக்குன்னு எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் 4 பேர் ஜெபிக்கும் போது நன்றி சொல்ல தொடங்கிடுவேன். எப்படி நன்றி சொல்லுவேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நன்றி சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்தே தேவன் எனக்கு செய்த அற்புதங்களெல்லாம் நான் நினச்சி நினைச்சுவேன், நன்றி சொல்லுவேன். நான் பாம்பேயில் போட்ட பாடுகளெல்லாம் நினச்சி நினைச்சுவேன், நன்றி சொல்லுவேன். ஆமாம், அப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கும் நன்றி தான். ஆமாம், இன்னைக்கும் நான் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை கர்த்தருக்கு தான். அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக. இப்போ பாஸ்டர்மா சொன்னாங்க வரும்போது, பாஸ்டருக்கு ப்ரெஸ்ஸாக ஏற்றி வரும்போது பாப்பாட்டில் கூப்பிட்டு ஒரு பால் கேட்டோம் பாருங்க. ஏன்னா நாங்கள் கிளம்பி வரவே முடியல. 8:15 புறப்பட்டோம். கரெக்டாக டெய்லி எங்கள் தெருவில் எப்படி வைப்பாங்கன்னா தடை பண்ணுவாங்க எங்களை. ஒன்றும் ஜனங்கள் வரக்கூடாது, இல்லை நாங்கள் வெளியே போகக்கூடாது. இது 5 வருஷமாக நடக்கு. ஆமாம், 5 வருஷமாக நடக்கு. இதில் என்னென்னா, தடுக்கிற ஒவ்வொருத்தரையும் சேர்த்து போயிடலாம். தடுக்கிற ஒவ்வொருத்தரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருந்தான். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அறிவணிச்சு மடுக்கு வர மாட்டுக்கு புதுசாக யாராவது ஒரு ஆள் முளைச்சிடுறாங்க, தடை பண்ணுறாங்க. 1.25 மணி நேரம் எங்களை காக்க வச்சிட்டாங்க. புறப்பட்டு 1.25 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருங்க. நான் மண் அப்படி ரோடு முழுக்க அடித்து போட்டாங்க. ஆமாம், நாங்கள் ரொம்ப துக்கம் கொண்டோம். ஃபோன் பண்ணி சொன்னேன் வருவாங்கன்னு. 1.25 மணி நேரம் கழிச்சு எல்லோரும் வந்தாங்க. ஆமாம்,
நான் தான் இப்போ உட்காந்து ஜெபிச்சேன். என்ன ஜெபிச்சேன்னா, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்ன எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா. அங்கே ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துருந்தேன். அங்கே போனேன். 5 வருஷம் ஆகிப்போச்சு, 6வது வருஷம் இல்லையா, ஒரு ரிசல்ட் கூட இல்லை. தூரத்திலிருந்து ஜனங்கள் வராங்க, அற்புதம் நடக்கும். நம்ம ஒளிமலைஜப கூடாரத்தில் நடக்காத அற்புதமே கிடையாது. அவ்வளோ அற்புதம் நடக்கும், அவ்வளோ அதிசயம் நடக்கு. ஆனால் ஜனங்கள் நினைச்சுருக்காங்க, நிலைத்து நிற்பது இல்லை. ஆமாம், அந்த பகுதி மக்கள் எவ்வளோ ஆரம்பத்தில் வந்தாங்க, அப்புறம் யாருமே நினைச்சில வரல. வந்த எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது. ஆமாம், அப்போ இன்னைக்கு நான் கேட்டேன், அவங்க சித்தம் என்னப்பா. ஆமாம், எங்களுக்கு ஒரு வெளிப்படையாக வசதியாக ஜனங்கள் வந்து போக தடை தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜனங்கள் வரவும் தடையாக இருக்குது, நாங்கள் போகவும் தடையாக இருக்குது. அந்த தடையை உடைக்கணும்னா எங்களுக்கு மெயினில் எங்கேயாவது இடம் கொடுங்க. கிருபையாக நமக்கு இங்கே ஒரு இடத்த கொடுத்துருக்காரு கர்த்தர் இல்லையா, இதுக்கிளை சபையாக நம்ம கொடுத்துருக்காரு. ஆனால் தலைமை சபை அந்த பகுதியில் நமக்கு வேணும். அந்த பகுதி மக்களும் ரட்சிக்கப்படணும் இல்லையா. அந்த தரிசனத்தில் நான் அங்கேயே போனேன் இல்லையா, அந்த தரிசனத்தோடு தான் போனேன். அதுக்கு இவ்வளோ போராட்டம். ஆனால் ஒரு இடத்துல போராட்டம் இருக்குன்னா ஜெயமும் நிச்சயமாக இருக்குது. காரணம், நானும் போராடி மேலே வந்த ஆள். ஆமாம், நான் ரொம்ப படிக்கலை. அப்போ எல்லாரும் இதை கேள்வி பண்ணிடக்கூடாதுன்னு என் ட்ரெஸ் மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யாராவது நான் படிக்காதன்னு சொல்லுவாங்களா? நான் அப்படி தெரியலண்ணா, இல்லை கோட் சூட் தான் போடுவேன் நான். நாம் பாம்பேயில் இருக்கும்போது ஃபுல்லாக கோட் சூட் தான். இங்கே வந்த பிறகு கோட் சூட் தான் போடுவேன். ஏன்னா என்னை யாரும் படிக்காதவங்க நினைச்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஆமாம், அப்படி நான் அப்போ வைராக்கியம் வச்சு என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன். என் பிள்ளைகள் பிறருக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குற படிப்பை படிக்க வைக்க 2 பொண்ணையும் ப்ரொஃபஸர் ஆக்கியாச்சு. 2 பொண்ணும் படிப்பு சொல்லிக் கொடுக்குற ப்ரொஃபஸர்ஸ் இல்லையா. தேவன் என்னைய ரொம்ப சாக்கடையில் கிடந்த என்னை தூக்குனார். ஆமாம், என்னுடைய சாட்சி உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். உளையான சேற்றில் முதலாவது என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2வது என் மனைவி ஜெயந்தி அவர்களே, உங்களுக்கும் மிக்க நன்றி. உண்மையிலே பொண்டாட்டிகளா என்னைக்கிட்ட செத்துருக்கேன். ஆமாம், இனி போட்டிருப்பாங்க, நான் செத்துருப்பேன், என்னமோ நடந்திருக்கும். அவ்வளோ மோசமான லைஃப் இல்லையா, ஒரு ரொம்ப மோசமான ஒஸ்ட்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது, ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. உங்களுக்குள்ள அப்படி அனுபவம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நான் அவ்வளோ மோசமான அனுபவத்தில் இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறார் இல்லையா. ஸோ உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாராவது போய் கிடந்தா கூட நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவங்களையும் கர்த்தர் நினைச்சுவார், தூக்கி எடுப்பாரே மாட்டாரா? நிச்சயமா. இன்னைக்கு என்னை பார்த்து எவனா குடியாரன்னு சொல்லுவானா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மூலியமா அநேக குடிகாரர்கள் மனம் திரும்பிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இப்பொழுதும் ஒரு காணிக்கை பாடலை பாடும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்போம். இன்னைக்கு எங்களுக்கு திருமண நாள். ஆனால் நானும் என் பொண்டாட்டி தான் பாட்டு பாட போகிறோம். அவங்க பாட்டு எடுத்தாங்கம்மா, மறவாமல் நினைத்தீரையா எடுங்க. பாட்டு எடுத்தாங்க. எனக்கு என் பொண்டாட்டியும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். பாட்டு இப்படி இருக்கலாம் கேட்கக்கூடாது. 7 கட்டை 8 கட்டையில் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. மியூசிக் போடுறவங்க ஒழுங்காக போடுங்க. சோத்திரம். ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். தகப்பனே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம் சோத்திரம். அப்பா உங்க கிருபை. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்தேன், இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்.
நீரே எப்படி நான் நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே பலவீன நேரங்களில் தந்தீரையா பலவீன நேரங்களில் தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேடினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேடினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே ஜெயந்தியை தந்தீரையா மறவால நன்றி சொல்வே 31 ஆண்டுகளையும் காண செய்தீரையா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் 2 பிள்ளைகளை தந்தீரையா மறவாமல் நன்றி சொல்வேன் 2 மருமக்களை தந்தீரையா மனதார நன்றி சொல்வேன் சுட்டி பேரனை தந்தீரையா மனதார நன்றி சொல்வேன் விசுவாச பிள்ளைகளை தந்தீரையா மறவாமல் நன்றி சொல்வேன் ஆலயம் தந்தீரையா மறவாமல் நன்றி சொல்வேன்
உண்ண உணவு கொடுத்தீரையா மறவாமல் நன்றி சொல்வே உடுக்க உடை தந்தீரையா மறவாமல் நன்றி சொல்வே இருக்க இடம் தந்தீரையா மறவாமல் நன்றி சொல்வே வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஐயா மறவாமல் நன்றி சொல்வே வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஐயா மறவாமல் நன்றி சொல்வே மறவாமல் நன்றி சொல்வே மறவாமல் நன்றி சொல்வே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் தந்த கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே நல்ல அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபிச்சுக்கோங்க. மீதியான பகுதிக்காக அமைப்பில் ஜெபம் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம். காணிக்கை எடுத்தாச்சு. காணிக்கைக்காக யாரு? பிரின்சி ஜெபம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இவர் தண்டிக்க வரும்போது அந்த ரத்தம், குமாரனோட ரத்தம் எங்க நிக்குது முன்னாடி. இவனுக்காக நானு ரத்தம் சிந்திருக்கேன், இது என்னுடைய மகள். அப்பா நீங்க தண்டிக்க கூடாது, ஒரு சான்ஸ் என்ன பண்ணணும், ஒரு சான்ஸ் கொடுங்க. இப்ப நிறைய சான்சஸ் வந்துருச்சு நமக்கு, நிறைய சான்சஸ் வந்துருச்சு முடிச்சு அப்படி போய்கிட்டே இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் வரும், ஒரு எல்லை மீறி ஒரு லிமிட் தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? தண்டனை. நீங்க அதை ரொம்ப பயமா எடுக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் நேசிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாரு? சிக்ஷிக்கிறார். நேசிக்கிற பிள்ளைங்க நேசிக்கிறனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சிக்ஷிப்பார். அவர் ரொம்ப நேசிக்கிறார், உங்களை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறார். இப்போ வசனம் வாசிக்கணும். அந்த காலத்திலே, அந்த நாட்கள், நோவாவின் நாட்களில், பாவம் நிறைந்த அந்த நாட்கள் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாவம் என்ன பண்ணக்கூடாது, என்ன தொடக்கூடாது. அதே மாதிரி இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் யாரு? நோவா. அந்த காலத்திலே நியாயப்பிரமாணம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு? அறியாமை. மழையை பார்த்ததே இல்லாத, மழை பார்த்ததே இல்லை அவங்க. அந்த மனுஷன் மழையை பார்த்ததே இல்லை. புதுசா புதிதாக ஒன்று வரப்போகுது. அதை நீ சொன்ன நாங்க எப்படி நம்புறது? இந்த உலகத்துக்கு புதுசா ஒன்று வரப்போகுது. மழை சொல்றாங்க. அந்த மழை எப்படி இருக்கணும் யாருக்குமே ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்துல ஆண்டவர் ஞாபகம் கொடுத்திருக்காரா? நீ பாவத்தை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிருக்காரா? பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது சொல்லிருக்காரா? அப்படி சொல்லவே இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலே அந்த பாவம் தன்னுடைய சரீரத்தில் தொடாமல் ஆண்டவரோட கூட சஞ்சரித்த ஒரு மனுஷன் தான் நோவா. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்துல நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? மோசேக்கு தான் கொடுத்தாரு. அப்போ ஆதியாகமம், யாத்திரையாகமம் அடுத்ததுதான் வருது. அடுத்த இதுலதான் நியாயப்பிரமாணம் வருது. கவனிங்க. அப்போ யோசேப்புக்கு கூட நியாயப்பிரமாணம் இல்லை. விசுவாசிகள் கேட்குறீங்களா நீங்க? யோசேப்பின் காலத்துல கூட என்னது இல்லை, நியாயப்பிரமாணம் கிடையாது, கட்டளைகள் கிடையாது, 10 கட்டளை கிடையாது. ஆனா அந்த காலத்திலையும் பாவம் செய்ய நிறைய சான்சஸ் இருந்தது. சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு பாவம் செய்ய ஏற்றவாறாக இருந்தது. ஆனாலும் பாவத்தை செய்ய தேவனுக்கு பயந்தவனாக பாவத்தை விட்டு ஓட கர்த்தர் அவனுக்கு கூட இருந்தார். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் அவனுக்கு. அந்த தரிசனத்திற்கு முன்பதாக இந்த பாவம் பெரியதல்ல, இந்த பாவத்தை விட்டு ஓடினான் யோசேப்பு. இப்ப நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலே ஒரு மனுஷன் தேவனோடு கூட சஞ்சரித்தது உண்டானால், நமக்கு இந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆகிய நமக்கு நியாயப்பிரமாணம் இருக்கு. ஆண்டவர் வந்திருக்காரு. ஆண்டவர் நமக்கு எல்லாற்றையும் போதி தந்திருக்க. இயேசு நமக்கு எல்லாற்றையும் போதி தந்திருக்கிறார். நமக்கு வாழ முடியாதா? சொல்லுங்க. உங்களால முடியும். உங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களுக்கு என்ன பண்றாரு?
அவர் தான் நம்ம வழி நடத்தணும். அவர் உங்களை நிச்சயமாக நீங்கள் கடலிலே போனாலும் அந்த உப்பு தண்ணியில் நீங்கள் நீந்தினாலும் அந்த உப்பு தண்ணி உங்கள் மேல என்ன பண்ணாது வராது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். நான் என்ன சொல்கிறேன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் உங்களுக்கு கூட இருக்கிற வரைக்கும். அதான் பழைய ஏற்பாடுல எப்படி பாடுதாங்க, பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் ஆவியாகி இப்ப எங்க இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது, புரியுதா? அவர் நோவாவின் கர்த்தருடைய பார்வைக்கு நோவாவின் மேல ஒரு கிருபை என்ன வந்திருக்கு, இந்த கிருபை வந்திருக்கு. அப்போ நோவா வந்து எப்படி இருந்தாரு, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் அந்த காலத்திலே. இப்ப நோவா வந்து ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு, ஒரு ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. என்னது அனுப்புறாங்க. என்ன பண்ணுது, அங்கெல்லாம் போய் எங்கேயும் நிக்க இடம் இல்லாம, கால் வைக்கக்கூடிய இடம் இல்லாம தண்ணியை திறக்கு, எல்லாம் காலை திரும்பி வந்துருச்சு. என்ன அப்படிதான் சொல்லுது, காலை திரும்பி வந்துச்சு. திரும்பி பார்க்கும்போது ஓகே புரிஞ்சிருச்சு, ஓகே இன்னும் தண்ணி அப்படியே தான் நிற்கி, இன்னும் குறையல, அப்போ நம்ம எங்கேயோ நிற்கிறோம்னு ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு. திரும்பவும் ஒரு 7 நாளைக்கு தாண்டி என்ன பண்றாரு, புறாவை அனுப்புறாரு. புறாவை அனுப்புறப்ப புறா என்ன பண்ணுது, திரும்பவும் அப்படியே சுத்தி எங்கேயும் காலு வைக்க இடம் இல்லாம, இழைப்பார் இடம் இல்லாம திரும்ப நேரம் அந்த பிழைக்குள்ள வந்துச்சு. இவருக்கு இன்னும் என்ன பண்ணல, ஒரு இது, ஐயோ என்ன பேழை அசைய மாட்டேங்குது, என் குடும்பம் மேல இப்படி இருக்கு, அந்த ஒரு சிந்தனை வந்துச்சு. சிந்தனை வந்து நம்மள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. கிருபை எல்லாமே இருக்கு, அபிஷேகம் எல்லாமே இருக்கு, ஆண்டவர் கூட சஞ்சரிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சு, சரி ட்ரை பண்ணுவோம். அந்த சின்ன பிள்ளை திரும்ப ட்ரை பண்றாரு. என்ன பண்றாரு, திரும்ப அந்த புறாவை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அனுப்பும் போது என்ன நடக்குதுங்க, திரும்பி சாயங்காலம் அனுப்புறது புறா திரும்பி இந்த ஒலிவ இலை வந்து என்ன செஞ்சுமா, தன்னம்பிக்கை கொடுக்குது. ஒலிவ இலை வந்து தன்னம்பிக்கை கொடுக்குது. தேவனோடும் மனுஷனுக்கும் இடையிலான அந்த உடன்படிக்கையை குறிக்கிறதா இந்த ஒலிவ இலை. புரியுதா உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவருக்கு நோவாவுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க நல்லா. இப்போ அந்த புறா என்ன மாதிரி வருது, ஒரு ஒலிவு அந்த இலையை திரும்பி கொண்டு வருது. அப்போ நோவாவுக்கு புரிஞ்சிருச்சு, தண்ணி பூமியில தண்ணி வத்திக்கிட்டு இருக்கு, மரங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் நிம்மதி ஆச்சு, அப்பா தான் பண்ணி கொஞ்சம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய கிருபை இருக்கு, நிறைய அபிஷேக வாழ்க்கை இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவருடைய நேரத்துக்கு நீங்க காத்திருக்க வேண்டும். நீங்க எப்படிதான் முயற்சி பண்ணாலுமே ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. அவருடைய நேரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்களானால், காத்திருந்தீங்களானால் அந்த நேரத்துக்கு ஆண்டவர்கள் பண்ணுவார், உங்க வாழ்க்கை திருப்ப வல்லவராக இருக்கிறார். அதில் இப்ப பாருங்க, அந்த புறா வறட்சியில் அந்த ஒலிவு நிலைய வரும்போது நோவாவுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இங்கே போய் காத்திருக்கிற, இன்னைக்கு இங்கே வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் திரும்பி வரப்போறாரு. பரிசுத்த ஆவியானவர், அந்த புறா யாருக்கு அடையாளமா இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் அடையாளமா இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால் ஒரு அடையாளமா தான் வருவார், சும்மா வரமாட்டாரு. ஒரு காக்காவை பறத்தி விட்ட மாதிரி, ஒரு கொக்கு பறத்தி விட்ட மாதிரி ஒன்றும் அவர் வரமாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் போனார்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் முதல்ல போனாரு, தண்ணீருக்கு மேல் என்ன இருந்துச்சு, இருள் இருந்துச்சு, அதன் மேல் ஆழம் வந்து, அதுக்கு மேலதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, அசைவாடி கொண்டாரு. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் முதல் தடவை புறாவை ஆண்டு என்ன பண்ணாரு, யோவா அனுப்பட்ட போது நேர போய் சுத்தி வந்து ஒரு சின்ன அசைவாடுதல் ஆகி திரும்ப உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஏன் புறாவை அனுப்புறாரு, முதல்ல காக்கா அனுப்புனாரு, 2வது புறா அனுப்புனாரு, 3வது ஏதாச்சும் ஒண்ணு அனுப்பி இருக்கலாம். ஆனா எதுக்கு அனுப்புறாரு, திரும்பவும் புறாவை அனுப்புறாரு. புறாவை அனுப்பி புறா திரும்பி வரும்போது ஒரு அடையாளமாக வருகிறார். உங்கள் வாழ்க்கை அடையாளம் நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கை அடையாளம் நடக்க போகுது. அதை விசுவாசிக்கிறீங்க. அவன் பரிசுத்த ஆவியானவர் இருந்துச்சுன்னா, நீங்க எவ்வளவு தான் பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் அவங்கள்ட்ட போக மாட்டோம். உங்கள் அடையாளத்தை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இங்க இப்படி இருக்கு, கிருபை கிடைத்ததுனால இப்ப என்ன நடக்குது, ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு அடையாளமாக மாறப்போகுது. இந்த நாள்ல இருந்து உங்கள் வாழ்க்கையில் அடையாளமே நடக்க போகுது. இங்க வாசிங்க, இப்போ நாம நேரா புதிய ஏற்பாடுகள் வரப்போறோம். வாசிங்க, மரியாள் எங்க இருக்கு, லூக்கா 1வது அதிகாரம்
30வது வசனம் நினைக்கிறேன். உங்களுடைய தேவன் எனக்கு சொல்ல முடியும் சொல்லுவார் ஆண்டவர். அவருடைய பேரை யூஸ் பண்ண அவர் என்ன பண்ண தயக்கப்படலை. ஏன்னா அவ்வளவு நம்பி இருக்கிறார். நம்பி 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 கடைசியில் எங்க போகணும்னு அவருக்கு என்ன பண்ண தெரியாம அவர் புறப்பட்டார். அந்த ஒரு வார்த்தையை நம்பி. அதே மாதிரிதான் மழை வந்ததே கிடையாது. அந்த மழை வரும் யாரு அவ்வளவு நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல நோவாவுக்கு. அதை நம்பி ஒரு பெரிய பேழை உண்டு பண்ணி அவர் என்ன பண்ண அவரும் ஆரம்பிச்சுட்டாரு. போனவங்க ஒண்ணு எங்கேயுமே என்ன பண்ணல, ஒண்ணுமே இழந்து போகல. அவர் பெரிய வல்லவர் ஆயிட்டிருந்தாங்க. மேலும் மேலும் ஆசீர்வாதப்பட்டாங்க. இன்னும் இன்னும் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அரராத்து மலையை தேவன் யாருக்கெல்லாமோ தேவன் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். நீ அலைந்து திரிகிற நிறுத்தி ஒரு அரராத்து மலையிலே உன் பேழையை உன் வாழ்க்கையை தேவன் நிறுத்தப்படுகிற கண்மலையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் யாரை விசுவாசிக்கிற யாரையெல்லாமோ தேவன் நிறுத்த போகிறார். இந்த கூட்டத்தின் நடுவில் நான் புறாவை காண்கிறேன். ஒரு புறா சிறகடிக்கிற சத்தத்தை நான் என் ஆவியிலே கேட்கிறேன். ஏதோ ஒரு அடையாளத்தை நான் காண்கிறேன். ஒரு அடையாளத்தை நான் காண்கிறேன். நம்ம வாழ்க்கையிலே ஒரு அடையாளத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாரத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிறார். ஒரு புறா சிறகடிக்கிற சத்தம் இதற்குள்ளே நான் கேட்கிறேன். அந்த சத்தத்தை இதற்கிற சிலர் கேட்க போகிறார்கள். உங்கள் காதுகளை தேவன் திறக்கிறார். தேவ பிரசனம் தொடுகிறது. நம்பிக்கை கொடுக்கிற பரிசுத்தாவியானவர் நம்பிக்கை பரிசுத்தாவி யாருக்கு நம்ம கொடுக்க? நம்பிக்கை இழந்து போன உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் ஒரு நம்பிக்கையை தருகிற பகலாக ஒரு நேரமாக இந்த நிமிடத்தை பரிசுத்தாவியானவர் அருள் செய்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. பரிசுத்தாவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அந்த கிருபை 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 வார்த்தையை கேட்கும்படியாக உள்ளான மனிதன் காதுகளை பரிசுத்தாவியார் திறக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அவன் அடைந்து வாழ்க்கை அடைந்து போன வாழ்க்கையை பார்த்து பரிசுத்தாவியார் சொல்லுகிறார். வாழ்க்கையில் முடியாது என்று சொல்கிறார். அந்த சூழ்நிலைகளை அந்த சூழ்நிலை இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் இப்போது இழந்து போன அந்த நம்பிக்கையை திரும்ப உயிர்ப்பிக்கிறார். Thank you.
கிருபை 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 ஹalleluya 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 ஆமென் 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 ஹalleluya ஹalleluya கிருபை கிருபை ஹalleluya ஹalleluya ஆமென் கிருபை கிருபை எல்லாரும் சேர்ந்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறைவிலே குறைவிலே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறைவிலே குறைவிலே என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலம் தருகின்றார் ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலம் தருகின்றார் அவர் நாமத்தின் நிமித்தம் நீரின் பாதையை நித்தமும் நடத்துகிறார் அவர் நாமத்தின் நிமித்தம் நீரின் பாதை நித்தமும் நடத்துகிறார் குறைவிலையே குறைவிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறைவிலையே குறைவிலையே என் கர்த்தர் நம் மேய்ப்பர் அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று எல்லாரும் பாசமா ஆசைப்பட நேரம் கை நீட்டி கரைகளை நீட்டி ஜெபிக்குமா? சபை சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மட்டும் ஆண்டவர் உங்களை நடத்தினாரு. இன்னும் மேன்மையாக உங்களை ஆண்டவர் நடத்தணும். ஊழியத்திலும் இன்னும் வல்லமையாக இவங்க என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்தணும். இவர்கள் இந்நாள் வரைக்கும் பார்த்த அற்புதம், ஊழியத்தில் பார்த்த அற்புதங்களும் அதிசயங்களும் அல்ல, இன்னும் மேன்மையாக இந்த 31வது வெட்டிங் ஆனிவர்சரி ஆண்டவர் நிறுத்தியிருக்காரு. அவருடைய ஆண்டவர் கிருபை தான். இன்னும் நம்ம சபை சேர்ந்து ஆவி ஆத்மா சரீரம் பூர்ண மனதோடு பூர்ண ஆவியோடு கூட உங்களை பாசமோட மெய்ப்பருக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் எப்படி இல்லாமல் உங்களுக்கு ஆசீர்வதிக்க உங்களுக்கு எப்படி தோணுதோ, எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்கலாம். அதே போல் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்க பார்ப்போம். ஜெபிக்க பார்ப்போம். ஆசீர்வாதத்தை ஜெபிங்கப்பா. உங்கள் மெய்ப்பரங்களை உங்களோட பாஸ்டர் உங்களுடைய பாஸ்டர்மா ஊழியர்கள் ஜெபிங்க. ஆசீர்வாதத்தை ஜெபிங்க. ஓ ஷாட்டால உங்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க தோணுதோ அப்படியெல்லாம் ஆசீர்வதிங்க. ராஷா பகார்மா ராதனாக சாந்துனா ஜனாதராக சியாதல இன்னும் வல்லமையாக பரிசுத்தாக பயன்படுத்த ராஜ்யத்துக்காக எடுத்து பயன்படுத்துவதற்கு ஓ ஷாபகாதன பரிசுத்தாவை நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் சபை சேர்ந்து ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிற பரிசுத்தாவியானவர் இப்பொழுது பெரிய ஒரு பிரசன்ன விவரங்கள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் கண்ட ஊழியத்திலே கண்ட அற்புதங்களும் அடையாளங்களும் அல்ல, இன்னும் மேன்மையாக ஊழியத்தில் இந்நாள் வரைக்கும் ஊழியத்திலே விசுவாசமாக உண்மை உள்ளவராக இருந்தார் இயேசுப்பா. இன்னும் இந்த குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிக்க பரிசுத்தாவே. நாங்கள் சபை ஒரு மனதோடு இணைந்து கரங்கள் கோர்த்து நாங்கள் சென்று ஜெபிக்கிற பரிசுத்தாவியானவரே, ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் மேன்மையாக ஆசீர்வதிக்கப்படட்டும் பரிசுத்தாவியானவரே. இன்னும் வெளிப்பாடுகளில் அந்த அறை திறக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் பரிசுத்தாவியானவரே. இந்நாள் வரைக்கும் பரிசுத்தாவின் வல்லமையை அதிகமாக இவர்கள் இனி ஊழியம் பண்ணும் போது அவன் நேரடியாக பரிசுத்தாவின் தாக்கம் உண்டாகும்படியாக ஊழியத்திலே பெரிய மாற்றத்தை பரிசுத்தாவியானவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற பரிசுத்தாவியானவரே. சும்மா மட்டுமே கூட நாள் வரைக்கும் இவர்கள் போன தாழ்வுகள் ஏற்ற தாழ்வுகள் நிறைய இருக்கிறது பரிசுத்தாவியானவரே. ஆனால் இப்பொழுது நாட்களில் உயர்வு மட்டும் பெறட்டும், அவன் ஜெயம் மட்டும் பெறட்டும் கர்த்தாவே. இன்னும் இந்த நாட்களில் தோல்விகளை பார்க்க கூடாது, வாழ்க்கையிலே தோல்விகள் பார்க்க கூடாது, ஊழியத்திலே தோல்விகள் பார்க்க கூடாது. இன்று முதல் இந்த நிமிடம் முதல் நாங்கள் சபை சேர்ந்து விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இன்று முதல் ஊழியங்கள் ஜெயமாக மாறட்டும், இன்று முதல் வாழ்க்கை ஜெயமாக மாறட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாம் எங்கே கை வைத்தாலும் அது ஆசீர்வாதமாகவே மாறட்டும். யோசேப்போடு கூட தேவன் இருந்தது போல அவன் கை வைத்த சகலத்தையும் நீ ஆசீர்வதித்தது போலவே எனக்கு எதை கை வைத்தால் இந்த குடும்பம் அது ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆசீர்வதி செபிக்கிறோம். சகல துதி கனமாகியும் எல்லாம் இயேசு ஒருவருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி அதற்கு மகிமைப்படுத்துவோம். ஆவிக்குரிய தாய் தகப்பனாக, ஆவிக்குரிய சகோதர சகோதரியாக நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். ஏசப்பா சூத்திரம் இப்பொழுதும் அப்பா இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் எங்களை வாழ்த்திய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனாகவும் ஆவிக்குரிய சகோதர சகோதரியாகவும் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுங்க. நான் சாப்பாடு ஜெபம் பண்ணிடுறேன். கட் பண்ணி சின்ன பிளேட்